அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். பசி பற்றி அறியாதவர்கள்தான் தவறு செய்த துணிந்தவர்கள். நாம் உழைப்பது, சமுதாயத்தில் செயலாற்றுவது, பணிபுரிவது, அதிகாரத்தில் இருப்பது, உயர் பதவியில் இருப்பது போன்று அனைத்திற்கும் தேவையானது பசிதான். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு தேவை உணவு. அது உங்கள் உடல் மூலம் வெளிப்படுத்துவது பசி. இந்த சாப்பாட்டிற்கா இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்ற எண்ணம் அனைவர் மனதிலும் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதற்கு இடையில் அதிகார பசி, ஆணவ பசி, புகழ் பசி, இதுபோன்று பல பசிகளுக்கு அடிமையானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த தமிழ்நாடும் இதேதான். தனி மனித ஒழுக்கம் இல்லாத நாடு முன்னேறாது, முன்னேறவே முன்னேறாது. அவர் ஒரு மகானாக இருந்தாலும் அவர் சிந்தித்தது அனைத்தும் வறுமை பசி, ஏழ்மை பசி. பசி இருந்தால் அவனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவன் சொல்லுகின்ற கருத்தை ஏற்க முடியாது. ஆகையால் பசிதான் முக்கியம் என்றுதான் அன்று அவர் சன்மார்க்கம் ஆரம்பித்து அன்னதான அறக்கட்டளையை ஆரம்பித்தவர். 3 வேளை சோற்றுக்காக இன்று நாட்டில் நடக்கும் சில நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பார்க்கும்போது தனி மனித ஒழுக்கம் எங்கே போயிற்று? ஒழுக்கம் என்றால் என்ன? ஒரு டிராஃபிக்கில் ஒழுங்காக பொறுமையாக நிற்க முடியவில்லை. எதிலும் பொறுமை இல்லை. கேட்டால் அடுத்தவர்களை குறை சொல்வது, அவர் முன்னாடி செல்கிறார் என்று. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எந்த பசிக்கும் அடிமையாகாதீர்கள். நேர்மையான உழைப்பு, நேர்மையான முன்னேற்றம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு தைரிய உணர்வோடு வாழுங்கள். நன்றி.